விநாயகர் சதுர்த்தி என்பது அனைத்து ஹிந்துக்களும் பக்தியுடன் கொண்டாடும் ஒரு ஹிந்து பண்டிகை என்றும், ஆதி பகவன் என்று அழைக்கப்படும் விநாயகர் பிறந்த நாள் என்றும், விநாயகர் பிறந்த நாளில் அவரை வணங்கினால் கல்வி, செல்வம் மற்றும் தடைகளை அகற்றி நல் அருள் புரிவார் என்பதே நமக்கு தெரிந்த விநாயகர் சதுர்த்தி. ஆனால் இந்த பண்டிகை பக்தியோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்திற்கும் ஆழமாக தொடர்புடையது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? புராணங்களில் கூறப்படுவது போல் விநாயகர் சதுர்த்தி அன்று கணபதி பூமியில் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது. மக்கள் பூஜை, கோலங்கள், பாடல்கள், பஜனை மற்றும் கணபதிக்கு விருப்பமான மோதகம் வைத்து வணங்குகிறார்கள். சுமார் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி வரை இந்த விழா தனி குடும்பங்களில் மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இன்று அப்படி இல்லாமல் மக்கள் அனைவரும் கூடி கொண்டாடும் பெரிய பண்டிகையாக மாறியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு காரணமானவர் பாலகங்காதர திலக் என்ற மகத்தான சுதந்திரப் போராட்ட வீரர் ஆவார். இவர் இந்த விழாவை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பொது ஊர்வலங்கள் மற்றும் மக்கள் கூட்டங்கள் நடத்தும் வழக்கத்தை உருவாக்கினார். அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் பெரிய கூட்டங்கள் கூடுவதையும் மக்கள் ஒன்றிணைவதையும் ஆட்சியாளர்கள் கடுமையாக கட்டுப்படுத்தினர். ஆனால் மத பண்டிகைகளை தடுக்க முடியவில்லை. இதை திறமையாக பயன்படுத்திய பால கங்காதர் திலக் விநாயகர் சதுர்த்தியை மக்களை ஒன்று சேர்க்கும் சமூக விழாவாக மாற்றினார். இந்த ஊர்வலங்களில் மக்கள் திரண்டபோது சுதந்திர சிந்தனைகளை பரப்பப்பட்டன. தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான விழிப்புணர்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். மதத்தின் பெயரில் தொடங்கிய இந்த ஊர்வலம் மெதுவாக சுதந்திரப் போராட்டத்தின் ஆயுதமாக மாறியது. விநாயகர் சிலை முன்னிலையில் மக்கள் ஒன்றிணைந்து நின்ற அந்த காட்சி ஒற்றுமை, துணிவு, தேசபக்தி ஆகியவற்றின் சின்னமாக உருவெடுத்தது. இன்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும், குறிப்பாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. சிலைகள் வீட்டில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் வைத்து கொண்டாடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் விநாயகர் ஊர்வலம் இசை, நடனம், பக்திப் பாடல்களுடன் மக்களை ஒன்றிணைக்கிறது. ஆதியில் குடும்ப வழிபாடாக இருந்த விநாயகர் சதுர்த்தி பின்னர் சுதந்திரப் போராட்டத்தின் கருவியாக மாறியது. இன்று பக்தியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கலந்து கொண்ட ஒரு பண்டிகையாக திகழ்கிறது. இனிவரும் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியிலும் இதற்கு காரணமான விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலக் அவர்களின் நினைவை நாம் போற்றுவோம். இவர் விநாயகர் சதுர்த்தி மூலம் நமக்கு சொன்ன பெரிய பாடம், தடைகள் பல வந்தாலும் நாம் ஒன்றிணைந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதே ஆகும். இன்றளவில் இது சமூக நல்லிணக்கத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் சாதி மதவேத பாகுபாடு இல்லாமல் சமத்துவ மக்களின் பண்டிகையாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஊர்வல மரபு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து பக்தியையும் சகோதரத்துவத்தையும் தேசபக்தியையும் நினைவுபடுத்துகிறது.